பெண்கள் ஆண்டு முழுவதும் பலவிதமான விரதங்களை அனுஷ்டித்தாலும் வரலட்சுமி விரதம் மிகவும் விசேஷமாகவும் முதன்மையானதாகவும் கருதப்படுகிறது. அதற்கு பல ஆன்மீக, சமூக மற்றும் வழிபாட்டு ரீதியான காரணங்கள் உள்ளன. வரம் தரும் லட்சுமி. வரம் ப்ளஸ் லட்சுமி வரலட்சுமி. தாயார் தன் பக்தர்களின் வேண்டுதல்களை மிக எளிதில் ஏற்று அவர்கள் கேட்கும் நல் வரங்களை அள்ளித்தரும் கருணை வடிவமானவள். மற்ற விரதங்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட பலன்களுக்காகவோ அல்லது தோஷ நிவர்த்திக்காகவோ மேற்கொள்ளப்படும் நிலையில் வரலட்சுமி விரதம் குடும்பத்தின் அனைத்து வளங்களையும் ஒரு சேர பெற வழிபடப்படுகிறது. அஷ்டலட்சுமிகளின் அருள். ஒரே விரதத்தில் லக்ஷ்மி தேவி 8 வடிவங்களில் அருள்பாலிக்கிறாள். வரலட்சுமி விரதத்தை பக்தியோடு அனுஷ்டிக்கும் போது இந்த 8 லட்சுமிகளின் அருளும் ஒரே நாளில் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி. மாங்கல்ய பலன் மற்றும் குடும்ப சேஷ்மம். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவனின் நீண்ட நாள் ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்காக இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். சாருமதியின் புராண கதை. புராணங்களின்படி சாருமதி என்ற எளிய பெண்மணி தன் குடும்பத்தின் மீது பெற்றோர் மற்றும் மாமியார் மாமனார் மீதும் கொண்டிருந்த அளப்பரிய அன்பையும் பக்தியையும் மெச்சி மகாலட்சுமியே அவளது கனவில் தோன்றி இந்த விரதத்தை முறைப்படியாக கூறினார். முக்கியத்துவத்தின் அம்சம். இந்த விரதம் பெரிய ஆடம்பரமாகவோ கடினமாகவோ தேவையில்லை. பெண்கள் கொண்டாடும் பண்பாட்டு விழா. வரலட்சுமி விரதம் என்பது தனிநபர் வழிபாடு மட்டுமல்ல, அது பெண்களின் கூடுகை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம். வீட்டிற்கும் பக்கத்து வீட்டு பெண்களையும் உறவினர்களையும் அழைத்து தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ வழங்கி கௌரவிப்பது இதன் முக்கிய அங்கமாகும். பெண் தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து உபசரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள பெண்களையும் லக்ஷ்மியின் அம்சமாகவே கருதி மதிக்கும் உயரிய பண்பாடு இதில் அடங்கியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், அளப்பரிய பக்தி, எளிமையான வழிபாடு, குடும்ப பாதுகாப்பு, அஷ்டலட்சுமிகளின் பரிபூரண அருள் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைப்பதாலேயே பெண்களின் விரதங்களில் வரலட்சுமி விரதம் தனிச்சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது.